Good morning, Harish. Good morning, teacher. Good morning. வணக்கம். இது தமிழ் வணக்கம். கிளாஸ். தமிழ் கிளாஸ். வணக்கம். ரைட். எப்படி வணக்கம், சுகமா teacher. இருக்கிறீங்களா? ஓம், teacher. சாப்பிட்டீங்களா? ஓம், teacher. என்ன செய்து கொண்டிருந்தீங்க? நான் சிங்களமும் சமயமும் வாசித்தேன். படித்து கொண்டிருந்தேன். ஓ, எப்படி சொல்றது? படிச்சு கொண்டிருந்தேன். எப்படி சொல்றது? படிச்சு கொண்டு படிச்சு படிச்சு கொண்டு. கொண்டிருந்தேன். ரைட், குட். ஓகே, நாங்க நேத்து என்ன படிச்சோம்? ஹரிஷ் என்ன படிச்சோம் நேத்து தமிழ்ல? காட்சி படங்கள். படம் பார்த்து வசனம் அமைச்சீங்க வசனம் சொன்னீங்க மிஸ்ஸுக்கு எனக்கு படத்தை பார்த்து. இன்னைக்கு மிஸ் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன், சரியா? நான் கதை சொல்ல போறேன், நீங்க அதை கேட்டுட்டு பிறகு நீங்க எனக்கு சொல்ல போறீங்க அந்த கதை என்ன கதைன்றது, சரியா? சோ இன்னைக்கு நாங்க கதை படிக்க போறோம். மிஸ் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். நீங்க அந்த கதையை கேட்டுட்டு மிஸ்ஸுக்கு திருப்பி அந்த கதை சொல்ல வேணும். சொல்லுவீங்களா? ஓ, ஓகே, ரைட். இங்கிலாந்து தெரியுமா உங்களுக்கு? இங்கிலாந்து, இங்கிலாந்து தமிழ்ல சொல்லுவோம் இங்கிலாந்து அப்படி சொல்லி. இங்கிலாந்து. இங்கிலாந்து, எஸ், இங்கிலாந்து. சோ இங்கிலாந்துல ஒரு இடத்துல ஒரு கோட்டையில ஒரு வாத்து 9 குஞ்சு பொரிச்சிருந்துச்சா. எத்தனை குஞ்சு பொரிச்சிருந்துச்சு? 9 குஞ்சுகளை பொழித்தது. 9 குஞ்சுகள் பொரிச்சிருந்துச்சா. அப்ப அந்த வாத்து குஞ்சுகளுக்கு அந்த வாத்து, பெரிய வாத்து, அம்மா வாத்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கத்தானே வேணும். என்ன குஞ்சுகளுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட தெரியுமா? அவைக்கு ஓ, தாங்கலாம் சாப்பாடு தேடி சாப்பிட தெரியுமா? இல்லை. என்ன? அப்ப அந்த தாய் வாத்து என்ன செய்தாங்களாம்? அவ எல்லா இடமும் சுத்தி திரிந்து சாப்பாடு எடுத்து சாப்பாடு தேடி திரிஞ்சத ஒரு நாய் ஒன்று கவனிச்சுதான். ஒரு நாய், நாய் தெரிந்தானே நாய், ஒரு நாய் ஒன்று கவனிச்சுதான். இந்த பெரிய வாத்து சாப்பாடு தேடி அலையுது. அப்ப எப்படி அலைஞ்சிருக்கும் அந்த வாத்து? சும்மா உங்களோட கற்பனையில சொல்லுங்க பாப்போம். எப்படி அந்த வாத்து அலைஞ்சிருக்கு சாப்பாடு தெரிய தேட? திடீரென்று தாய் பார்த்து காணாமல் போய் விட்டது. நரி தூக்கி சென்று விட்டது. அஹ் இல்ல இல்ல, நான் கேக்குறது சொல்லுங்களேன். நான் கேக்குறேன், வாத்து பெரிய வாத்து இருக்குதானே, பெரிய வாத்து எப்படி குஞ்சுகளுக்கு சாப்பாடு தேட சென்றிருக்கும்? என்ன மாதிரி அது தேடி இருக்கும் சாப்பாடுகளை? நின்ற நிலையில தேடி இருக்குமா? இன்னும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு தேடி இருக்குமா? எப்படி தேடி இருக்கு? சாப்பாடு தேடுறது பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. பாக்கல. எப்படி தேடுமெண்டா, கத்தி கத்தி குவாக் குவாக் குவாக்குன்னு கத்தி கத்தி ஒவ்வொரு இடமிடமா அது அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாடு எடுக்கும், சரி? அப்படி இவர் கத்தி கத்தி சாப்பாடு தேடி கொண்டிருந்தது ஒரு நாய் ஒன்று அவதானிச்சுதான். யார் அவதானிச்சது? நாய். நாய். நாய் அந்த நேரம் பார்த்து திடீரென்று அந்த வாத்து காணாம போயிட்டுதான். கொஞ்ச நேரத்தால பார்த்தா அது எங்கேயோ போய் காணாம போயிட்டு. ஏன் காணாம போயிட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அது வாத்து ஒரு மாதிரி சவுண்ட் போடும் தானே, ஒரு சத்தம் ஒண்ணு போடும். குவாக் 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 என்ன சொல்லி சத்தம் போடும், சரி? அந்த சத்தம் கொஞ்ச நேரத்துல காணாம போயிட்டது போல. அப்ப பார்த்தா அந்த வாத்த என்ன தூக்கிட்டு போயிட்டுது? நரி தூக்கிட்டு நரி. போயிட்டுதா. அந்த தாய் வாத்த நரி தூக்கி கொண்டு போயிட்டுதா. பிறகு பார்த்தா அந்த தாய், நான் என்னது, தாய் இறந்தா குஞ்சுகளுக்கு எப்படி இருக்கும்? தாய் இறந்து போயிட்டா குஞ்சுகள் எப்படி ஃபீல் பண்ண, எப்படி அவை இருப்பினாம்? அம்மா இறந்துட்டாங்கண்டா எப்படி இருப்பினா குஞ்சுகள்? கவலையா இருப்பினமே கவலையா அவைக்கு. இருக்கும்.
ஓ, கவலையா இருக்கும். இனி சாப்பாடு தேடி கொடுக்க யாருமே இல்ல. இப்ப வந்து அம்மாவை காணலன்றது கூட அவைக்கு தெரியாம இருந்திருக்குமே. சோ என்ன நடந்துட்டு இத யாரு கவனிச்சு கொண்டிருந்தது? நாய் ஒன்று கவனிச்சு கொண்டிருந்தது. என்ன அந்த வாத்து வந்து இறை தேட சென்றதையும் வாத்து காணாம போனதும் யாருக்கு தெரியும்? அந்த நாய்க்கு தெரியும். நாய் பார்த்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப அந்த நாய் என்ன செஞ்சுச்சு? அம்மா இல்லாம இருந்த அந்த குஞ்சு வாத்து குஞ்சுகளுக்கு நாய் வந்து தாய் மாதிரி பார்த்து கொண்டுச்சா. என்ன நடந்தது? நாய் வந்து இந்த தாய் போல அந்த வாத்து குஞ்சுகளை பார்த்து கொண்டுச்சா. சரியா? இதுதான் இப்ப இருக்கிற கதை. ரைட். இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. இது வாசிக்க கூடாது. இது வாசிக்காம நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம். மிஸ்ஸுக்கு சொல்லுங்க கதை. என்ன என்ன நடந்தது? கதையை சொல்லுங்க பாப்போம். இது வாசிக்க கூடாதா? இது வாசிக்க கூடாது. ஒரு நாய்க்கு பொடி- அஹ், அஹ், 9 குஞ்சுகளை பொரித்தது. நாயா பொரிச்சது? இல்ல, குஞ்சு. அதான் யாரு பொரிச்சது? குஞ்சு பொரிச்சது யாரு? வாத்து. ஒரு வாத்துக்கு தான் 9 குஞ்சு. சொல்லுங்க என்ன நடந்தது? நாய்க்கு ஒரு தாய்க்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. யார் கொடுக்கல? இப்படியா சொன்னான் மிஸ்? நான் வடிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர் இல்ல, அதாவது எந்த ஊர்? இங்கிலாந்து தேசத்துல ஒரு வாத்து ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். சரியா? அந்த வாத்துக்கு 9 குஞ்சுகள் இருந்துச்சாம். 9 குஞ்சு பொறிச்சு இருந்துச்சாம் அந்த வாத்து. அந்த வாத்துக்கு ஒரு நாள் அந்த வாத்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை தேட சென்றதா. சரியா? இறை தேட சென்ற நேரத்துல அது அது இறை தேட சென்றதை ஒரு நாய் பார்த்து கொண்டு இருந்துச்சாம். ஒரு நாய் பார்த்து கொண்டு இருந்துச்சாம் அந்த வாத்து வந்து இறை தேட சென்றத. அந்த நேரத்துல பார்த்தா கொஞ்ச நேரத்தால அந்த வாத்த காணலையா. சரியா? அந்த வாத்த காணலன்றதும் இந்த நாய்க்கு யோசனை வந்துச்சாம், இந்த குஞ்சுகள் பாவமே, அப்ப நான் இந்த குஞ்சுகளை நான் பார்த்து கொள்ள வேணும்னு சொல்லி அந்த நாய் வந்து இந்த குஞ்சுகளை வந்து கவனமா பார்த்து கொண்டுச்சாம், அவையிட அம்மாவை போல. யாரு அம்மா? அந்த நோ அந்த வாத்து. வாத்து தானே அவங்களோட அம்மா. வாத்து குஞ்சுகளுக்கு யார் அம்மா? வாத்து. வாத்து. எஸ். அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம், கதையை சொல்லுங்க பாப்போம் மடிவா. ரைட். இப்ப ஹரிஷ் தான் கதை சொல்ல போறேன். ரைட். ஒரு வாத்துக்கு 9 குஞ்சுகளை பொரித்தது. 9 குஞ்சுகள் இருந்துச்சு. ரைட். ஒரு தாய்க்கு சாப்பாடு கொடுக்க ஒரு தாய்க்கா? என்னண்டு வரும்? நாய்க்கு போட வாத்து நல்லா. ஹரீஷ், இப்போ என்னடா இப்ப வடிவா நீங்க கவனிக்கணும். மிஸ் என்ன சொல்றேன். சரியா? மிஸ் வந்து என்ன கதை சொன்னான்? யார பத்தி கதை சொன்னான்? வாத்த பத்தி கதை சொன்னான். சரியா? மிஸ் தெரியுதா உங்களுக்கு? எஸ் or no? தெரியுதா மிஸ்? ரைட். ஓகே. இப்ப சொல்லணும், எத்தனை வாத்து இருந்துச்சு? ஒரு வாத்து இருந்துச்சு. ஒரு அம்மா வாத்து இருந்துச்சா. அப்ப அம்மா வாத்துக்கு எத்தனை குஞ்சுகள் இருந்துச்சு? 9 குஞ்சுகள் இருந்துச்சா. சரியா? 9 குஞ்சுகள். ரைட்.
இந்த 9 9. குஞ்சுகளுக்கும் சாப்பாடு வேணும் தானே. 9 ஓ, குஞ்சுகளும் உயிர் வாழணும்னா சாப்பாடு வேணும். அப்ப அந்த சாப்பாடை தேடி அம்மா வாத்து சாப்பாடு தேடி போயிடுச்சுதான். யார் போனது? அம்மா வாத்து. அம்மா வாத்து சாப்பாடு தேடி போயிட்டான். அது சாப்பாடு தேடி போன நேரத்துல அந்த வாத்து திடீரென்னு காணலையா. யார காணல? நாய். வாத்த காணல. வாத்து நாய் வாத்து. வாத்து அந்த வாத்து தேடி போன தாய காணல. சரியா? இது யார் பார்த்து கொண்டிருந்தது? கவனமா பார்த்துட்டு இருந்தது யாரு? நாய். நாய் நாய். நாய். நாய் பார்த்து கொண்டிருந்தது. நாய் பார்த்துட்டு இப்ப இது நாய் யோசிச்சது. இப்ப இந்த அம்மாக்கு என்ன நடந்துட்டது? நரி இந்த வாத்தை தூக்கிட்டு போயிட்டது. நரி தான் அந்த அம்மாவை கடத்திட்டு போயிட்டது. சரியா? இப்போ நீங்க பிலிம் பாப்பீங்க தானே, உங்களோட என்னது மூவி பாக்குறோம் நீங்க தானே, பிலிம். இந்த ரவுடிகள் என்னது யாரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி கதை பாக்குற நீங்க தானே. அந்த மாதிரி தான் இது ஒரு கதை. சரி, அந்த வாத்து இரைய தேட சென்ற நேரம் நரி வந்து வாத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. இது யார் பார்த்துட்டு இருந்தது? நாய் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்ப நாய் பார்த்துட்டு இந்த வாத்து காணையிலன்னோடும் இந்த குஞ்சுகளுக்கு அம்மா இல்ல தானே. இங்க இருக்க குஞ்சுகளுக்கு அம்மா இல்ல தானே. சோ இந்த அம்மாவா தான் இருக்க வேணும்னு சொல்லி அந்த நாய் வந்து இந்த குஞ்சுகளை பராமரிச்சு வந்துச்சான். சரியா? இப்ப சொல்லுங்க கதைய மிஸ்ஸுக்கு. இப்ப சொல்லுங்க கதைய. ஓகே. ஒரு இங்கிலாந்து ஒரு அம்மா வாத்துக்கு எஸ், 9 இங்கிலாந்துல. இங்கிலாந்துல சொல்லுங்க. இங்கிலாந்துல இங்கிலாந்து இடத்துல. ரைட், இங்கிலாந்துல. ரைட். அதன் முதல் சாப்பாட்டுக்கு அதன் அதன் முதல் சாப்பாட்டுக்கு குஞ்சுகள் கொடுத்தது. அதன் முதல் சாப்பாடு முதல் செயலர் சொல்லுங்க. முதலாவது வாக்கியம் சொல்லுங்க. என்ன நடந்தது? முதலாவது எந்த இடத்துல நடக்குது இந்த கதை? இங்கிலாந்து கோட்டைக்கு குஞ்சுகளை பொறித்தது. இங்கிலாந்து தேசத்தில் இங்கிலாந்து தேசத்தில் அம்மா வாத்துக்கு குஞ்சுகளை 9 குஞ்சுகள் இருந்தன. 9 குஞ்சுகள் இருந்தன. ஓகே. அவற்றுக்கு சாப்பாடு கொடுக்க குஞ்சுகளை அவர் சாப்பாடுகள் கொடுக்கவில்லை. சாப்பாடு கொடுப்பதற்கு வாத்து இறை தேட சென்றது. இறை தேட சென்றது. ஓகே. என்ன நடந்தது இறை தேட சென்ற இடத்துல? அம்மா வாத்துக்கு நரி செல்ல கொண்டது. அம்மா வாத்தை நரி தூக்கி சென்றது. அம்மா வாத்துக்கை நரி தூக்கி சென்றது. ரைட். குஞ்சுகளுக்கு கவலைப்பட்டது. குஞ்சுகளுக்கு அம்மா இல்ல. ரைட். ஓகே. குஞ்சுகள் கவலை கொண்டன. அதை யார் பார்த்து கொண்டிருந்தது? இதெல்லாத்தையும் யார் பார்த்து? நாய். இவற்றை நாய் கவனித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாய் கவனித்துக் கொண்டிருந்தது. சொல்லுங்க. இவற்றை ஒரு நாய் கவனித்துக் கொண்டிருந்தது. ரைட்.
அதுக்கு பிறகு என்ன இருந்தது? குஞ்சுகள் குஞ்சுகள் கவலை கவலைப்பட்டது கவலைப்பட்டன. கவலைப்பட்டன அதனால் அதனால் யாரு அம்மாவா இப்ப மாறிட்டு? நாய். அந்த நாய் தான் நீ அந்த குஞ்சுகளை பார்த்து கொண்டது. அப்ப இப்படி சொல்லலாம் அத. அந்த நாய் அந்த நாய் இந்த குஞ்சுகளுக்கு தாயாக மாறினது. மாறித்தது தாயாக மாறியது. ரைட், ஓகே. இப்போ மிஸ் சொன்ன கதையை இப்ப நீங்க திருப்பி சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க எனக்கு படத்தை பார்த்து கதை ஒண்ணு நீங்களா சொல்ல போறீங்க மிஸ்ஸுக்கு. சரியா? நீங்களா இயற்றி சொல்ல போறீங்க. நான் இங்க படம் காட்டுவேன் உங்களுக்கு. சரியா? இந்த போட்டோவை பார்த்து இந்த படத்தை பார்த்து கதை சொல்லுங்க பாப்போம் மிஸ்ஸுக்கு. இது வந்து ரைட். நான் முதலாவது ரெண்டாவது சொல்றேன்னா ரைட். இது முதலாவது படம். இது முதலாவது படம். இது ரெண்டாவது படம். இது மூன்றாவது படம். இது நாலாவது படம். இது அஞ்சாவது படம். இது ஆறாவது படம். சரியா? இந்த படத்தை பார்த்து கதை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இந்த படத்தை பார்த்து இதுல என்ன கதை நடந்திருக்கும், எப்படி இந்த படத்தை பார்க்க தெரியுதா உங்களுக்கு? என்னென்ன நடக்குதுன்னு இந்த முதலாவது படத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன நடக்குது இதுல? 4 மாடுகள் புல்லை சாப்பிடுகின்றன. புல் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. சும்மா வளமையா நீங்க கதைக்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்க எழுதுற மாதிரி சொல்ல தேவையில்லை. நீங்க இப்ப மிஸ் கதைக்கிறேன் தானே, அத போல கதையை மாதிரி சொல்லுங்க பாப்போம். 4 மாடுகள். ஒரு 4 சொல்லக்கூடாது. 4 மாடுகள். 4 மாடுகள் புல் மேய்ந்து கொண்டிருந்தன. வடிவ சொல்லுங்க ஒரு முதலாவது படத்தை பார்த்து. 4 மாடுகள் புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப செய்து கொண்டிருக்கு. மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவது என்ன நடக்குது? இதுல ஒரு தண்ணி மாதிரி இருக்குது. சரியா? தண்ணி மாதிரி இருக்கு. அப்படித்தானே? புல் இருக்குது, இதுல தண்ணி இருக்கு. என்ன செய்யணும் இது? 5 மாடுகள் தண்ணீர் கொண்டிருந்தன. தண்ணீர் கொண்டிருந்தாங்களா? 5 மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்காக வந்து நிற்கின்றன. இப்ப பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ இந்த பாருங்க, வீட முகத்தை பாருங்க, சண்டை பிடிக்கிற மாதிரி நிக்கணும். என்ன அப்படித்தானே? அப்ப என்ன செய்யணும்? இப்ப பார்க்க எப்படி இருக்கு? என்ன நடக்க போகுதுன்னு நீங்க இமேஜின் பண்றீங்க? என்ன நடக்க போகுது? இப்ப சண்டை பிடிக்கிற மாதிரி நிக்கணும். என்ன நடக்க போகுது? தண்ணீருக்கு தண்ணி குடிப்பதற்காக அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட்டு கொண்டிருந்தாங்க. பிறகு பார்த்தா இங்க பாருங்க, இதுல வந்து ஒரு சிங்கம் ஒன்று அவர்களை நோக்கி வந்து கொண்டு இருக்குதாம். என்ன வந்து கொண்டு இருக்கு? ஒரு சிங்கம் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டு இருக்குது. அப்படி சொல்ல வேணும். வந்து கொண்டு இருக்குது. ரைட்டா? ஒரு சிங்கம் ஒன்று வந்து கொண்டு இருக்கு. இத பார்த்தது யார்? இத பார்த்தது இந்த மாடுகள் சிங்கம் வருவதை அவதானிக்கின்றார்கள், இல்லாட்டி அவதானிச்சு கொண்டிருக்கிறார்கள். சரியா? ரைட். இவங்க என்ன செய்யறாங்க இப்ப? மாடுகள் என்ன முகத்தை பாருங்க, இவங்க முகத்தை பாருங்க எப்படி பார்த்து கொண்டிருக்கணும். பயத்துல பார்த்து கொண்டிருக்கணுமா, இல்லாட்டி இவரை அடிச்சு கலைக்கணும்னு பார்த்து கொண்டிருக்கணுமா? சேர்ந்து அழைச்சு பார்த்து கொண்டிருந்து அவரை கலைக்க வேண்டும், துரத்த வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா?
பார்த்தா இங்க பாருங்க துரத்தோட பார்த்து கொண்டு இவர் ஓடி அங்க போயிட்டார். எங்க போயிட்டார்? தூரம் போயிட்டார். யாரு? சிங்கம் தூரம் போய் நிக்கிறார். புறவு பாருங்க, எல்லாரும் சேர்ந்து துரத்தினம். எல்லாரும் சேர்ந்து துரத்த சிங்கம் ஓடிச்சுது. சரியா? ஏன்னா ரைட். இப்ப திருப்பி மிஸ்ஸுக்கு சொல்லுங்க பாப்போம். வடிவா கதை சொல்லுங்க பாப்போம் மிஸ்ஸுக்கு. ஒவ்வொரு ஒரு வசனமா, சின்ன சின்ன வசனமா சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு படத்தை. ரைட், முதலாவது இந்த படத்தை சொல்லுங்க. என்ன நடக்குது? ஒரு இல்ல 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 4 மாடுகள் போல் மேய்ந்து கொண்டிருந்தன. மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப மேய்ந்து இப்ப இப்ப கொண்டிருக்கின்றன. இப்ப நீங்க பாக்குறீங்க. இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்க. சரியா? ரைட். ஒரு 4 மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஓகே, ரெண்டாவது படம். அஹ், 6 ஆறுன்னு தேவையில்லை. 5 5 எத்தனை மாடன்னு தேவையில்லை. என்ன நடக்குதுன்றதை மட்டும் சொல்லுங்க. என்ன நடக்குது? 5 மாடுகள் தண்ணி குடிக்க போடு. அதன் முதல் என்ன நடக்கு என்ன நடக்குது? 5 மாடுகள் தண்ணீர் குடித்த போது தண்ணீர் குடிக்கின்ற போது அவர்கள் அவர்கள் சண்டை பிடிக்கப்பட்டது சண்டை பிடிக்க தொடங்கினர். தொடங்கினர். மூன்றாவது பாருங்க. அங்கே அங்கே சிங்கம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அங்கே சிங்கம் பார்த்து கொண்டிருந்தது. இப்ப என்ன நடக்குது? சிங்கம் அவர்களை பிடிப்பதற்காக வருது. பிடிப்பதற்காக வருகின்றது. ஆனா இப்ப என்ன நடக்குது? இந்த மாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்? மாடுகள் கோபமாக இருக்கின்றது. மாடுகள் சிங்கத்தை கண்டதும் கோபத்துடன் சிங்கத்தை துரத்தினர். என்ன செய்யணும்? துரத்தினர். இப்ப என்ன நடக்குது? சிங்கம் ஓடிவிட்டது. சிங்கம் தூரமாக ஓடிவிட்டது. மீண்டும் மீண்டும் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த மாடுகள் எல்லாம் சேர்ந்து சிங்கத்தை விரட்டி விட்டனர், அதாவது துரத்தி விட்டனர். சரியா? ஓகேயா? ஓகே. திருப்பி மிஸ்ஸுக்கு ஒரு கதை சொல்ல இயலுமா? இந்த கதைய சொல்ல இயலுமா? ஷார்ட்டா சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன கதைன்றதை மட்டும் சொல்லுங்க மிஸ்ஸுக்கு. நீங்க கதைக்கணும். கதைக்கத்தான் உங்களுக்கு வேர்ட்ஸுகள் ஞாபகம் வரும். சரியா? அப்ப இந்த படத்தை பார்த்து மிஸ்ஸுக்கு சொல்லுங்க பாப்போம். 4 மாடுகள் மேய்ந்த இல்ல 4 மாடுகள் 4 மாடுகள் புல் மேய்ந்து பிடித்துக் கொண்டிருந்தன. ஓகே. மேய்ந்து கொண்டிருக்கின்றன சொல்லுங்க. இப்ப நாங்க பாக்குறோம். ரைட். 5 மாடுகள் தண்ணீர் குடிக்க அப்பொழுது குடித்து கொண்டிருக்கின்றன. அதன் முதல் 3 மாடுகள் சண்டை பிடிக்கப்பட்டுகின்றன. எப்படி சொல்லணும்? தண்ணீர் குடிக்கும் பொழுது அவர்கள் சண்டை பிடிக்க தொடங்கினர். என்னன்னு? தொடங்கினர். சண்டை பிடிக்க தொடங்கினர். ரைட். அடுத்து என்ன நடக்குது? அங்கே யார் வாரது? சிங்கம் வந்தது. வருகின்றது. ரைட், வருகின்றது. அடுத்த படத்துல என்ன நடக்குது? சிங்கம்
ம் மா- மாடுகளுக்கு கோபம் இருக்கின்றது நோ இருக்கின்றன. சிங்கத்தை கண்டது மாடுகள் கோபத்துடன் சிங்கத்தை துரத்த முற்பட்டனர் அல்லது முயன்றனர். அப்படி சொல்றது மாடுகள் சிங்கத்தை துரத்த முயன்றனர். முயன்றனர் முயன்றனர் முயற்சித்தனர். முயற்சித்தனர். அடுத்தது ஒரு மாடுகள் சேர்ந்து மாடுகள் சிங்கத்தை சேர்ந்த சிங்கமோட மாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றது. நோ மாடுகள் சேர்ந்து இப்ப சிங்கம் தூரத்துல நிக்குது பாருங்க, சிங்கம் அங்க நிக்குது. அப்ப என்ன நடந்திருக்கு? மாடுகள் சேர்ந்து சிங்கத்தை விரட்டி விட்டனர். இப்ப என்ன நடக்குது? மாடுகள் சிங்கத்தை ஓட ஓட விரட்டினர். சிங்கத்தை மாடுகள் ஓட ஓட விரட்டினர். சரியா? ரைட், ஓகே. நேற்று நாங்க மிஸ் வந்து உங்களுக்கு படம் காட்டின, நீங்க அதை வாசிச்சு மிஸ்ஸுக்கு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க என்ன பார்த்தோம்? படம் காட்டு ஹரிஸ் மிஸ்ஸுக்கு கதை சொன்னீங்க, மிஸ்ஸும் கதை சொன்னேன். சரியா? ரைட். இன்னைக்கு நாங்க கொஞ்சம் வசனங்கள் நாங்க வாசிக்க போறோம். சரியா? ரைட்டா? மிஸ்ஸோட சேர்ந்து வாசிப்பீங்களா? ரைட். இன்றைக்கு நாங்க ஒருமை பன்மை என்றது படிக்கணும். சரியா? ஒருமை பன்மை தெரியுமா உங்களுக்கு? ஒருமை பன்மை தெரியுமா? ஒருமை என்றா என்ன, பன்மை என்றா என்ன? ஒருமை என்றா என்ன, பன்மை என்றா என்ன? ஹரிஷ், ஒருமை என்றா தெரியுமா பிள்ளைக்கு? ஒருமை என்றா என்ன? உண்டு. உண்டு. பன்மை பல. பல. ரைட், ஓகே. நாங்க இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். சரியா? ஒருமை பன்மை என்றது என்றால் என்னன்றது பார்க்க போறோம். ஒருமை என்றது எப்பவுமே ஒன்றைத்தான் குறிக்கும். சரியா? பன்மை என்றது ரெண்டுக்கு மேற்பட்டதை குறிக்கும். ரெண்டுக்கு மேற்பட்டது. இப்ப ஹரிஷண்டா ஒருமை ஒன்று. இப்போ மிஸ்ஸும் ஹரிஷும் பன்மை. பன்மை. இப்போ பாருங்க, ரைட். இதுல பாருங்க மிஸ் நீங்க வாசிப்பீங்களா? அவருக்கு வாசிங்க பாப்போம். வாசிப்போம். மாமரங்கள் ஆண்டு முழுவதும் நிழலை தருகின்றன. வெரி குட். இதன் இலைகள், காய்கள், விதைகள் மற்றும் இளம் கிளைகள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் உணவாகின்றன. மாமரங்களும் கோடை காலத்தில் தீசுவை கனிகளை தருகின்றன. தீஞ்சுவை கனிகளை. அவற்றின் பரந்த கிளைகள் சிறுவர்களின் பள்ளிக்கூடம் ஆகும். ரைட். மாமரங்கள் ஆண்டு முழுவதும் நிழலை தருகின்றன. இதன் இலைகள், காய்கள், விதைகள் மற்றும் இளம் கிளைகள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் உணவாகின்றன. மாமரங்களும் கோடை காலத்தில் தீஞ்சுவை, அதாவது இனிமையான தீஞ்சுவை நல்ல கனிகளை தருகின்றன. அவற்றின்
உறுதியான பரந்த கிளைகள் சிறுவர்களின் பள்ளிக்கூடம் ஆகும். சரியா? இப்ப எனக்கு ஹரிஷ், இதுல ஒருமைகள் என்ன இருக்கு, பன்மைகள் என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஓ ரைட், சொல்லுங்க. இதுல பன்மைகள் சொல்லுங்க பாப்பா மிஸ்ஸுக்கு. பன்மைகள். மாமரங்கள், இலைகள், மாமரங்கள். ரைட். இலைகள், இலைகள். இலைகள், விதைகள், விதைகள். காய்கள். காய்கள் எங்க இருக்கு? காய்கள் இதுல இருக்கா? காய்கள் இல்லையே. கிளைகள். இலைகள். கிளைகள். வேற வேற என்ன இருக்கு? இல்ல. இருக்கு. நீங்க ஹைலைட் பண்ணின மாடுகளுக்கும் மாடுகள், மட்டும். ஆடுகள். மாமரங்கள், நோ. மாமரங்கள் இருக்கு, மாடுகளும் இருக்கு. இங்க பாருங்க, மாடுகள். ரைட், இங்க பாருங்க, அதுல மிஸ் போட்டுட்டாங்க. பன்மைகள் என்னென்ன இருந்துச்சு? இலைகள், காய்கள், மாடுகள், காய்கள், பள்ளி மாமரங்கள், மாமரங்கள், பள்ளிக்கூடங்கள். பள்ளிக்கூடங்கள், ஆடுகளும் இருந்தது என்ன. ரைட். இதுல நாங்க பார்த்த ஒருமைகள் என்னென்ன இருக்கு? ஒருமை நாங்க இப்போ இலை, காய்கள் இவ்வளவுத்துக்கும் உரிய ஒருமை சொற்களை பார்க்க போறோம். நாங்க பன்மை சொற்கள் தானே நாங்க கண்டுபிடிச்ச முதலாவது. இலைகள், காய்கள், ஆடுகள், மாமரங்கள், பள்ளிக்கூடங்கள். இதுகளுக்குரிய ஒருமை சொல் என்னவா இருக்கும்? காய்களுக்கு என்னது ஒருமை? இலை, காய். என்னது? காய். காய். இந்த இருக்கு காய்கள், காய். இலைகள், இலை. இலை. ஒருமை என்ன? இலை ஒருமை, பன்மை இலைகள். காய்களுக்கு ஒருமை காய். காய். ஆடுகளுக்கு ஒருமை ஆடு. ஆடு. ஆடு, ஆடுகள். மாமரங்களுக்கு ஒருமை மாமரம். மாமரம். வெரி குட். பள்ளிக்கூடங்களுக்கு ஒருமை பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். வெரி குட். அப்ப நாங்க இன்னைக்கு ஒரு கொப்பில எழுதி கொள்ளுவோமா? இன்னைக்கு கொப்பி இருக்கா உங்கள்ட்ட? ஓ தமிழ் காப்பி. ரைட். உங்களுக்கு அம்மா 4 ரூல், டபுள் ரூல் காப்பியா ஓ உங்களுக்கு அம்மா தான்? அப்படியா? ரைட், ஓகே. ஹெடிங் டேட்டை போடுங்க. இன்னைக்கு டேட்டை போடுங்க. இன்னைக்கு என்ன திகதி? 21/3/2025. ரைட். டேட் போட்டுட்டீங்களா? ஓ டேட் போட்டுட்டேன். ஓகே. ஒருமை பன்மை என்று என்ன சொல்றது? தலையங்கம் போடுங்க பாபம். தலையங்கம். ஒருமை பன்மை. ஒருமை பன்மை. ஒருமை பன்மை. ரைட். இது இருக்கா? இந்த பாக்ஸ் இருக்கா? போடுங்க. இந்த காலம் இருக்கா? அடிங்க. பன்மை, ஒருமை. பன்மைக்குரிய சொற்கள் 1 2 3 4 5 சொற்கள் இருக்கு பன்மைக்குரியது. அதுக்குரிய ஒருமை சொற்களை நீங்க எழுதி காட்டுங்க. பன்மை சொற்கள் இதுல இருக்கு. நீங்க ஒருமை சொற்கள் மிஸ்ஸுக்கு எழுதி காட்ட வேணும். சரியா? எழுதிட்டு சொல்லுங்க.
ஹரீஷ் ஓகேயா பென்? பாப்போமா விடைகள்? ஓகே. ரைட். இப்போ மிஸ்ஸுக்கு சொல்லுங்க பாப்போம். இலைகள், இலை, காய்கள், காய், ஆடுகள், ஆடு, மாமரங்கள், மாமரம், பள்ளிக்கூடங்கள். பள்ளிக்கூடம். ரைட். பாருங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் சரியான்னு பாருங்க ஒருக்கா. ரைட்டா? இப்படி எழுதி இருக்கிறீங்க. எழுத்துப்புள்ள விடாம எழுதி இருக்கிறீங்களா பாருங்க. மிஸ்ஸுக்கு இல்ல. அம்மா வந்ததும் மிஸ்ஸுக்கு தமிழ் காப்பி எடுக்க போட்டோ எடுத்து அனுப்பி விட வேணும். என்ன ஒவ்வொரு முறையும் செய்ய வேணும் ஹரீஷ். பாடம் நான் Okay. உங்களுக்கு என்னெல்லாம் எழுத தாரனோ அதெல்லாம் அம்மா வந்ததுக்கு பிறகு இல்லாட்டி கிராண்ட்மாட்ட ஹெல்ப் கேட்டு மிஸ்ஸுக்கு அனுப்ப தெரியும் தானே. கிராண்ட்மாட்ட மிஸ்ஸுட்ட நம்பர் இருக்கு. சோ மிஸ் கிராண்ட்மாட போன்ல இருந்திருந்தாலும் போட்டோ 97747. ரைட். கிராண்ட்மாட நம்பர்ல இருந்தாலும் போட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க. சரியா? எல்லாம் மிஸ் அனுப்பணும் செய்ததையா? எஸ் எஸ். ஆளுக்கு நான் என்னெல்லாம் எழுத கொடுக்கறேனோ அம்மா அது ஒருக்கா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. சரி மிஸ், கிளாஸ் முடிஞ்சோடனே அனுப்பி விடுறேன். ரைட் ரைட். ஓகே. சரி சரி, நீங்க படி. சரியா?